நல்லா இருந்துச்சு படம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. 3 ஹார்ஸ் எப்படி போச்சுன்னே தெரியல. நல்லா எடுத்துட்டு போயிருக்காங்க. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இங்க வொர்க் பண்றவங்க, இங்க இருக்கிற சில அந்த காலத்துல ஹேண்ட்லூம்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? வீவிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அத விட்டுட்டு சில பேர் ஊருக்கு போயிட்டு பணம் சம்பாதிக்கணும் போறாங்க இல்லையா? ஸோ டிஸ்டன்ஸ் அதெல்லாம் வந்து நல்லாவே கவர் பண்ணியிருக்காங்க. அந்த பெயின் இங்க இருக்கிற ஃபேமிலியோட பெயின், சஃபரிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? நல்லா எடுத்திருக்காங்க. ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காங்க. என்னோட கசின் வந்து நடிச்சிருக்காங்க இதுல. அது செகண்ட் ஹாஃப்ல வருவாரு. ஸோ அது அவரும் சூப்பரா நடிச்சிருக்காரு. இதுல வந்து எல்லாருமே அவங்க ரோலை வந்து நல்லா ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. படத்தோட எல்லா கான்செப்டும் நல்லா எடுத்திருக்காங்க. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்து பாருங்கள். ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் ஒரு நல்ல மூவி கொடுத்துருக்காங்க. ஒரு ஆர்டிஸ்ட்டுமே அவங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. மியூசிக்காக இருக்கட்டும் எல்லாமே லைஃப்பை கனெக்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. 90ஸோட லவ்வுக்கும் இப்போ 2K லவ்வுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த ஒரு இதையுமே கேப்சர் பண்ணி அழகாக கன்வே பண்ணியிருந்தாங்க. படத்தில் அதான் ஃபேமிலி அப்படிங்கிறது ஒரு 4 செவுரு இல்லை, குடும்பமாக வாழ்கிறது தான் வாழ்க்கை, பணம் காசு எப்போ வேணால் சம்பாரிச்சிக்கலாம்னு சொல்லி அழகாக கன்வே பண்ணியிருந்தாங்க. ஒருத்தர் அந்த ஹீரோவோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் அவங்க தானா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு அளவுக்கு அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே அவங்க பெஸ்ட்டை கொடுத்துருந்தாங்க. சாங்ஸ்லாமே ரொம்ப கனெக்டடாக ஒரு எமோஷ்னல் சீன்னா நமக்கு அழுக வர அளவுக்கு அந்த எமோஷ்னலாக எல்லாமே கரெக்டாக ஒரு படமாக இல்லாமல் ரியல் லைஃப்பில் வாழ்ந்த மாதிரி இருந்துச்சு. முஸ்லீம் ரிலேட்டடான ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறனால அவங்க அந்த மூவி டைட்டில் வச்சுருக்காங்க. இப்போ தான் மீராவுடைய ஹபீபி பார்த்துட்டு வந்தோம். உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு நல்ல திரைப்படத்தை பார்த்தோங்கிற ஒரு திருப்தியாக இருக்குது. இந்த திரைப்படம் அப்படின்னு சொல்கிறத விட நம்முடைய வாழ்க்கை முறை ஒரு நாவல் படித்த மாதிரி இருந்தது. எந்த விதமான அடிதடி திருப்பங்கள்லாம் இல்லாமல் நம்ம நல்ல நல்ல டீட்டெயில் உட்கார்ந்து ஒரு நுட்பமான ஒரு கதையை பார்க்க முடிஞ்சது. நம்ம வீட்டில் நம்ம பக்கத்து வீட்டில் நடக்கிற ஒரு கதை மாதிரி தான் இருக்குது. என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் நடக்கிற கதை. ஏன்னா நமக்கு இஸ்லாமிய நண்பர்கள் இருந்தால் கூட நம்ம வந்து வீட்டுக்குள்ளெல்லாம் போயிருக்க மாட்டோம். அது சின்ன வயசில் போயிருக்க மொழி இப்போ நமக்கு ஆனதுக்கப்புறம் போனதில்லை. ஆனால் அவர்கள் வீட்டில் அவங்க அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, அண்ணி ஒரு குடும்பத்தை டீட்டெயில் பண்ணியிருக்காரு. எல்லாமே புதுமுகங்கள் தான். எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. அப்புறம் டயலாக்குமே அவங்க அங்கே பேசுகிற மாதிரி, அவங்க வீட்டில் பேசுகிற மாதிரியே எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக இல்லை. நான் உண்மையிலேயே முழுவதுமாக ரசித்தேன். கேரக்டர்ஸ் எல்லாம் கூட நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஒரு கதையை நமக்கே வெளியே வர்றப்ப இப்படி ஒரு கதை இப்படி இருக்கா, நம்மளால் வந்து வீட்டில் போய் யோசித்து பார்க்குற மாதிரி ஒரு நல்ல நல்ல படம் பார்த்துட்டு வந்தோம். இது வந்து என் வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்டது, எங்கள் வீட்டில் நடக்கிற கதை மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்து மீராவுக்கு என்னுடைய பாராட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் ஹபீபி. இப்போ ஃபேமிலியாக வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது படம். ஸ்கிரிப்டடாக இல்லாமல் ரொம்ப ரியாலிட்டியாக இருக்குது. நம்மளுக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது படம். லவ்வாக இருக்கட்டும், இமோஷ்னல் சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ரியலாக காமிச்சிருக்காங்க. நம்மளுக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு இந்த சைக்கிள்லேயே நம்ம சுற்றிட்டு இருக்கோம். நம்ம ஒரு இதிலே சுற்றிட்டு இருக்கோம். நம்மளுக்கு இப்படி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு. அது தவிர்த்து நம்மளுக்கு பர்சனலாக ஒரு லைஃப் இருக்குது, நம்மளுக்கு லவ் இருக்குது, ஃபேமிலி கூட இருக்கிற கனெக்ஷன்ஸு எல்லாமே இந்த படத்தில் நல்லா காட்டியிருப்பாங்க. ஸோ மியூசிக்காக இருக்கட்டும், விஷுவல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஃபேமிலியாக வந்து பார்க்குறதுக்கு இப்போ ஒரு பக்காவாக இருக்குது படம். படம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. உண்மையாக சொல்லப்போனால் நான் இன்னொரு ஷோ போகிறதுக்காக நானும் ஃப்ரெண்டும் புக் பண்ணிட்டோம். அவரும் வந்தார், வா நம்ம போகலாம் அப்படின்ட்டு. ஆனால் அவ்வளோ அழகாக இருக்குது. சில விஷயங்கள்லாம் வந்து முஸ்லீம் பேஸ்டு, முஸ்லீம்ன்றதோட எல்லாருமே மனுஷங்க தான் அப்படின்னு பார்க்குறப்ப காதலுக்கு மொழி, இனம், மதம் கிடையாது. ஒரு ஃபாரினில் வேலை செஞ்சு இங்கே இருக்கிற பொண்ணை லவ் பண்ணாலும், இங்கே லவ் பண்ணிட்டு ஃபாரினில் வேலை செஞ்சாலும், யாராக இருந்தாலும் அது இந்து, முஸ்லீம், கிறிஸ்டினுக்கு அப்பாற்பட்டு பார்த்தாலும் அது லவ் வேவ்ஸ் வந்து ஒரு டச் ஆகும். அந்த விதத்தில் டேரக்டர் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. நான் கூட இந்த ஜெய்யும் நஸ்ரியாவும் ஒரு படம் பண்ணியிருப்பாங்க, நிக்கா, திருமணம் என்னும் நிக்கா, அந்த மாதிரி டச் ஆகிடுவோம். இல்லைனா ஃபாரினில் வேலை செய்கிற மாதிரி நம்ம இவரு நடிச்சிருந்தார் ஒரு படம், அந்த மாதிரி எதனா டச் ஆகும் பார்த்தேன். இந்த மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்ப அழகாக நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம தவற விட்டோன்னா புதுவித கதைகளை நம்ம இழக்கிறோன்னு அர்த்தம். இன்னொன்று, இந்த மாதிரி புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறப்போ அவங்களுக்கும் நடிப்பு திறமை இருக்குன்றதை இந்த படத்தில் நம்ம பார்க்கலாம். மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. எடிட்டிங் இருக்குல்ல, அது கரெக்டாக கோர்வையாக எடுத்துகிட்டு போனாங்க. புது ஆளுங்களை வேலை செய்கிறீங்க. ஏன்னா பாரதிராஜாலாம் இறந்துருக்காரு, ஆனால் அவரும் புதுமுகங்களை வச்சுருப்பார். இந்த மாதிரி ஆளுங்களாம் வச்சு பண்ணுறப்போ ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். அந்த சேலஞ்சே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாரு இந்த டேரக்டரு. கண்டிப்பாக இதை படத்தை பற்றி பேசுறதோட நீங்கள் வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். டெக்னிக்கலாக படம் ஸ்ட்ராங்கானா பெரிய முகத்தை வச்சு பண்ணால் தான் படம் பெருசாக ஹிட் ஆகும்னா, பிளாஸ்ட்னு ஒரு படம், அதில் பார்த்தீங்கன்னா லவ் போர்ஷனே இருக்காது, அது நல்லா ஹிட் ஆச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலி ஹிட் ஆச்சு. போன வாரம் வந்த பரிமளா அன்கோ அதில் கூட ஹிட் ஆச்சு. ஸோ இப்போ எங்களுக்கு இங்கே கதைலாம் யார் பெரிய ஆள் அப்படிலாம் மாஸ்லாம் தேவையில்லை. எங்களுக்கு அந்த 2வது சந்தோஷப்பட்டுச்சானா ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல மூவி பார்த்த ஒரு சந்தோஷம் இருந்துச்சு.
எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாருமே கஸ்தூரிராஜ் சார் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. எல்லாருமே நடிச்சிருக்காங்கன்னு எல்லாம் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லலை, அப்படி நடிச்சிருக்காங்க. படம் பார்த்தோன்னா ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி மூவி தான். எல்லாருமே வந்து பாருங்கள், ரொம்ப நல்ல மூவி. எல்லாருமே வந்து பார்த்து எல்லாருமே படத்தை வெற்றி பெற படத்தில் எல்லாமே பிடிச்சிருக்கு. அதில் போர் அடிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. சாங்கு அப்புறம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாருமே வந்து பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபீலிங் கிடச்சிருச்சு படம் பார்த்தது. நீங்களும் வந்து எல்லாருமே பாருங்கள்.